ஹாய் காய்ஸ், டென்டல் செக்அப் பண்ணலாமா? இந்த வீடியோவில் என் பையனுடைய டென்டல் செக்கப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவனுக்கு இப்போ 3 வயசு ஆகுது. யூஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1 வயசுலேருந்தே டென்டல் செக்கப் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் டென்டல் செக்கப்புக்கு நம்ம தனியாக இன்சூரன்ஸ் எடுக்கணும். அவங்களுடைய பீடியாட்ரிஷியனே வந்து எந்த டென்டிஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்றதையும் நமக்கு ரெஃபரல் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் என் பையனுடைய டென்டல் ஹாஸ்பிட்டல். ஆம்பியன்ஸே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. உள்ளே போனோன்னே வந்து அவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணாங்கன்றதை காட்டுறேன். We have bubble. I like watermelon too. That's my favorite. Put it right here. We're gonna use this one, okay? Good choice. All right, we're gonna sit right here. 1, 2, 3, 4, 5. Good. And then this is my super tiny spoon. Wow. It's so little. It's gonna go around your teeth like this. No, Alice. Say ஸோ குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணி அதுக்கேற்ற ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ தட் அவங்க அழுகாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போனதுலேருந்தே வந்து அங்கே டைமிங் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். எவ்வளோ நேரம் நம்ம வந்து உள்ளே இருக்கோம் அப்படின்றது. அவனுக்கு வந்து ஃப்ரண்ட்டு 4 டீத்தில் வந்து கேவிட்டிஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை காட்டுறதுக்கு தான் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு அவங்க வந்து க்ளீனப் மாதிரி பண்ணாங்க. ஸோ இவங்க இல்லை அவனுடைய டாக்டர். அவங்க டாக்டர் இனிமேல் தான் வருவாங்க. ஜஸ்ட் அவங்க வந்து இந்த ப்ரிலிமினரி ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டாக்டர் வந்தாங்க. ஸோ இவர் தான் வந்து என் பையனுடைய டென்டிஸ்ட்டு. ஸோ இவர் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து அந்த உள்ளே இருக்கிற அழுக்கு அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த கேவிட்டிஸ்க்கு என்ன பண்ணலான்னு கேட்டோம். எக்ஸ்ரே எடுக்க சொன்னாங்க. எக்ஸ்ரே எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் அங்கே எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆச்சு. உட்காந்துட்டே ஒரு கேபிள் மாதிரி கொடுக்குறாங்க. அதை நல்லா பைட் பண்ண சொல்லிவிட்டு ஒரு கிளிக்கு தான் எக்ஸ்ரே ரெடி ஆயிடுது. ஜஸ்ட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸில் வந்து எக்ஸ்ரே எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ரூமில் இருக்கிற அந்த மானிட்டருக்கு அந்த ரிப்போர்ட் வந்துடும். அவனுடைய எக்ஸ்ரே ரிப்போர்ட்ஸ் இப்படி தான் இருந்தது. நம்ம கையில் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து அதை சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க அவன் பேரில். அவர் டாக்டர் வந்து பார்த்துட்டு ஒரு வைட்டமின் ஜெல் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணுறது மட்டும் வந்து நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமும் காலையில் வந்து பால் குடித்ததுக்கப்புறம் ப்ரஷ் பண்ண சொன்னாங்க காலையில். ஸோ இந்த மாதிரி ட்வைஸ் ப்ரஷ் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ணார். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விசிட்டில் சில கூடீஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதாவது ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ தான் அவனுடைய டென்டல் விசிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.